அஸ்ஸலாமு ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். நம்ம பக்ரீத்துக்காக முத்தஞ்சன் ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மில்கை பாயில் பண்ண போட்டுடலாம். நான் 1 லிட்ரு போல் மில்க் பாயில் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் போடுறேன். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். நான் பாசுமதி தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுடலாம். பால் நல்லா பொங்கி வந்துட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். சைட் பை சைடாக நம்ம கொஞ்சம் சூடான பாலில் குங்குமப்பூவும் நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம். வெந்துச்சான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா வேகணும். நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்துட்ட பிறகு நம்ம பால் எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எனக்கு 3/4 லிட்ரு பால் ஆச்சு இந்த முத்தஞ்சனுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஸ்வீட்லெஸ் கோவா தான் இதுக்கு மெயின். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் கீ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஒரு 20 போல் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சாரப்பருப்பு மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்மாக இதில் போட்டே ஆகணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிட்டுருக்க ரைஸில் நல்லா கொதித்து நல்லா இருக்குது. ரெடி ஆகிட்டுருக்க ரைஸில் நம்ம வறுத்த எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். அந்த கீலையே எல்லாமே நல்லா கலக்கி விடலாம். இது போட்ட உடனே அப்படியே அரோமா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய முத்தஞ்சன் ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த சாஃப்ரானுடைய கலரு. இது போட்ட உடனே நம்மளுடைய முத்தஞ்சன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் எல்லாமே இது கண்டிப்பாக நம்மளுக்கு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிடுங்க. பாய்.